ஸ்ரீசக்கரா நேயர்கள் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நாள் அற்புதமான நாளா எல்லாருக்கும் அமையணும்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 23/9/2024 திங்கட்கிழமை, புரட்டாசி 6. ரொம்ப அற்புதமான நாள். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துலேயும் இன்னைக்கு ஜெயம் உண்டாகும், லாபம். அவங்க ஏதாவது சிறு முதலீடு, ஒரு ஷேரு, அந்த மாதிரி எதில் அவங்க தலையிடுறாங்களோ அது பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு அவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக அமையும். லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை பலன்கள் நிறைய கிடைக்கும். அவங்க இன்னைக்கு எல்லாமே நம்ம எதிர்பார்க்கறது தான். ஒரு விஷயங்கள் ஆரம்பிச்சா அது நன்மையா முடியணும், தீமையா முடியாம ஒரு நல்ல விதமா அது முடியணும்னு நம்ம ஆசைப்படுவோம். நன்மை பலனோட இன்னைக்கு எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு அவங்க சிறப்பா இன்னைக்கு முடிப்பாங்கன்றது ஒரு விஷயம். இன்னைக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மிதுன ராசி ரேசின்னு பார்த்தா இன்னைக்கு எல்லாமே ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். எல்லாத்துலேயுமே சம்மந்தமே இல்லாம யாராவது அதுக்கு போட்டியா நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு போட்டியோட இன்னைக்கு காயின் வரும். அதனால எதுலையும் கொஞ்சம் அவசரப்படாம நிதானத்தோட போட்டி போடாம காம்ப்ரமைஸ் பண்ணி என்னால் கரெக்டாக நீங்கள் முடிச்சுக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கிறேன். கடகராசி நேயர்கள் ரொம்ப அற்புதமான நாள். தனம், பசுபுத்திர லாபம். ரொம்ப இன்னைக்கு ஃபைனான்சியலாக ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க எடுக்க வேண்டிய முடிவு, சில முடிவுகள் இன்னைக்கு எடுத்தால் அது பின்னாடி அது அவங்களுக்கு ஆதாயமாக அமையும். கரெக்டாக இருப்பாங்க இன்னைக்கு. இன்னைக்கு அவங்க எடுக்கிற முடிவு அனைத்துமே அவங்களுடைய பேஸ்மெண்ட்டு தளத்துக்கு அது நல்லதாக அமையும். நல்ல நாள். சிம்மராசி நாயர்களுக்கு இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா வெற்றி ஜெயம் தரும் நாளாக அமையுது. அவங்க எடுக்கிற காரியம் இன்னைக்கு சித்தியாகும். அவங்க ஏதாவது வாக்கு கொடுத்தா அதை இன்னைக்கு சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க. ஆல்ரெடி கொடுத்துருக்கிற வாக்கு தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நின்று அழகாக பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. அடுத்து கன்னிராசி நேயர்கள். கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமைதியாக இருக்க வேண்டிய நாள். யார் பேச்சுக்கும் வம்பு தும்புக்கெல்லாம் போவாங்க. தான் வேலை கொஞ்சம் அமைதியாக இன்னைக்கு உள்ள எல்லா காரியத்தையும், ஒரு காரியத்துக்கு ஒர்க்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும், அதே அமைதியாக கொண்டு போக, ஆர்கியூமெண்ட் இல்லாமல் அந்த மாதிரி அமைதியாக இன்னைக்கு வேலையை முடிச்சுக்கணும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் வழக்கம் போல் நம்ம சொல்கிறது தான். இந்த சந்திராசிரமத்தை அவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடாமல் வீட்டில் புறப்படும் போது ஒரு பிடி அரிசி மேலே ஒரு மண் அகல் வச்சு ஒரு தீபம் போட்டுட்டு சந்திரனுக்கு ஒரு ஊதுவத்தி காமிச்சிட்டு மனசார நினைச்சிட்டு பக்கத்துல இருந்து வழி நடத்துப்பான்னு கேட்டுக்கோங்க. கண்டிப்பா இதோட பலன் நீங்கள் சந்திரன் எல்லா இடத்துலையும் உங்களை காப்பாற்றி வழி நடத்தி கொண்டு போவார். தனுசு ராசினருக்கு இன்னைக்கு நலம் எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க எழுதக்கூடிய எல்லாமே சந்திரன் 9ல் இருக்கு இல்லையா, நல்லா இருக்குது. இன்னைக்கு சந்திரன் எல்லாமே ஒரு சுபமா முடிச்சு கொடுப்பாரு. இன்னைக்கு ஒரு நாளில் என்ன செய்ய முடியுமோ அதை தனுசு ராசி நேயர்களுக்கு அற்புதமாக செஞ்சு கொடுப்பாரு. மகர ராசி நேயர்கள் ஆர்கியூமெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் அமைதியாக போனோம். யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, வம்பு தும்புக்கு போகக்கூடாது. 2 வீலர் ஓட்டும் போது யாராவது குறுக்க வந்தால் கூட போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சி விட்டுருணும். அவர்கிட்ட உட்காந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது கை அடித்தடியில் கூட போய் இறங்கிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அமைதியாக இருக்கணும். கும்பராசி நேயர்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். அவங்களுடைய திறமையினால எல்லா வேலையும் இன்னைக்கு செஞ்சு முடிப்பாங்க. முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இன்னைக்கு போய் நின்று அவங்க நினைச்சா அவங்க அற்புதமாக இன்னைக்கு செஞ்சு முடிப்பாங்க. ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு. மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அடுத்தவங்க எல்லாம் புகழ்ச்சி. இன்னைக்கு எல்லா ஒர்க்கும் கொஞ்சம் கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. அதனால உங்களால தான் இதெல்லாம் சிறப்பாக நடந்து முடிஞ்சதுன்னு அடுத்தவங்களுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நிறைய அவங்களுக்கு சிறப்பாக அமையும். நல்லா இருக்குது, எந்த ஒரு குறையும் கிடையாது. கருணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீசக்கரா நேயர்களுக்கு அவங்க பிறக்கும்போது எந்த கரணத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ கரணத்தை
யாருமே இந்த சப்ஜெக்ட் டச் பண்ணல, நான் இதை டச் பண்ணி இதை கொண்டு வரேன், தயவு செய்து இதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு 2 வழக்கு தான் நான் கேட்குறேன். 2 புடி அரிசி வச்சு அது மேலே வந்து 2 மண் அதில் வைத்து உங்களால் முடிஞ்ச என்ன முடியுதோ அந்த எண்ணெயோ தீபம் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இதோ, ஆனால் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நெய்யோ அது போட்டு இன்னைக்கு வந்து கரணம் வந்து வணிசை பத்திரை கரசை இந்த 3 கரணத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வழக்கு போட்டு எல்லாம் வல்ல குலதெய்வத்தையும் இறைவனையும் வேண்டி 18 வாட்டி அந்த உங்களுடைய கரசை நாமத்தை சொல்லி பக்கத்துணையா இருந்து வழி நடத்தணும்னு வேண்டிக்கோங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத சில அற்புதமான வேலைகள் நடந்து பொருளாதார ரீதியா எல்லாத்துலயும் உயர்வு கிடைக்கும். அடுத்த கரணம் வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 4 இருந்து 5 நாள் ஆகும். அதுக்குள்ள எல்லாமே சப்ஜெக்ட் கரெக்ட் ஆகி உங்களுக்கு வழி நடத்துவார். நன்றி நேயர்களே.